கருவேப்பிலை இப்போ உருளைக்கிழங்கு போடுவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஆணவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பட்டீஸ் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு பட்டீஸ், உரைப்பு பேட்டிஸ். அது அந்த இனிப்பு ரொட்டி, அது இனிப்பு ரொட்டி, தேங்காய் ரொட்டி. இல்லை என்னென்றால் அது கிழங்கு ரொட்டியாக தான் செய்கிறண்டு இருந்த நாங்கள் சொன்னால் அந்த அதுக்குரிய பெரிய தட்டு இல்லை தோசைக்கல் எல்லாம் செய்யணும். அதில் வந்துட்டு நிறைய நேரம் ஆகுமன்றபடியே நாங்கள் அந்த திட்டத்தை மாற்றி இப்போ பட்டீஸ் ஆக்கிவிட்டோம். ரெண்டும் ஒரே இதுதான். என்ன அது தோசைக்கல்லில் வச்சு பிரட்டி எடுக்கணும் கிழங்கு ரொட்டி. இது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். உள்ளுக்கு வைக்கிற விஷயமும் மாவும் எல்லாம் ஒன்று தான். மோதாமும் கொழுக்கொட்டைய மாதிரி தான். இப்போ நாங்கள் பட்டி செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு அவிய வச்சுக்கிடாக்கு, அவிஞ்சு ஒன்றுக்கு மிச்சம் எல்லாம் வெட்டி வச்சுக்கிடாக்கு. நீ அவிஞ்சு முடிய பட்டிச்சை செய்து சாப்பிடுவோம். எங்களோட சேனலுக்கு யாரும் முதலாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுப்போம். கழுவிப்பட்டு தான் அவிய வைக்க போகிறோம். அப்படி முழுசாக அவிய வைக்க, தோல் சீவாமல் தான் அவிய வைக்க போகிறோம். ஊற்ற சரியான மண் தானே, மண்ணுக்கு இருந்து வர கிழங்கும் ஊற்றியாக தான் இருக்கு. தண்ணி விட்டு மூடி அவிய வைப்போம். கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். வந்து அவிக்கையில் பச்சையாக இருக்குது. உப்பு போட்டு வச்சுக்கிறேன். உப்பு கிளக்கி எடுப்போம். உப்பு போட்டால் காணது கிளக்குவோம். விடுவோம். என்னத்தை விட கோதுமை மாவுக்கு உப்பு தண்ணியே விடுவோமா? நர்சரி தொடங்க போதும் உங்களுக்கு. ஆனால் அழுதையில் போவீங்களே? சரி சரி. என்னக்குள்ள படிப்புக்கு பஞ்சு படையில அங்கே போனால் தான் சுவரில் சோக்கால் அதுல அதான் சோக்கு ஒரு பட்டிக்கு ஒரு நாளையே முடிக்கிறது. கோபுரம் கட்டுற கோபுரம் குழச்சி வச்சாச்சு. எண்ணெய் ஒன்றுமே விடையில. இப்போ மூடி வைப்போம். கொஞ்சமாக உப்பு போட்டு விடுவோம். அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டு அது உரிக்க தேவையில்லை, நான் உரிப்பேன். முழுசாக வச்சு மசிக்கல, கொஞ்சம் துண்டு உண்டாக்கி போட்டு மசிப்போம். அவிஞ்சிட்டு நல்லா சின்ன சூடாக கிடக்கும், சரியான சூடு. பெருஞ்சீரகம், ரம்பையில் பச்சை மிளகாய், வெங்காயம்,
சின்ன வெங்காயம் தான் நாங்கள் போட்டுருவாங்க. வெள்ளைப்பூடு, நல்லா பசை போல மசிக்க தேவையில்லை. அப்போ உங்களுக்கு மசிக்கலான்னு அப்படி இல்லை, பசை போல மசிச்சா அந்த உருளை சாப்பிடக்கு டேஸ்ட் வராது. பசை போல இருக்க தேவையில்லை. 600 ரூபா அந்த கடிப்பட்டா தான் நல்லா இருக்கும் கிழங்கு. அப்படி வேறவே கதைக்காதீங்க. பேக்கில் பிஸ்கெட் வச்சிருந்தேன், வேறு கதைக்க முடியும், பசிக்குது. என்னண்டா ஃபுல்லாக பசியாகினா என்ன சாப்பிட்றது டேஸ்ட்டே தெரியும். 1-2 உருளைக்கிழங்கு இருந்து கடிப்படைக்கலாம் அதில் சுவையே தனியாக இருக்கும். கருவேப்பிலை இன்னும் நல்லா வதங்க கூட வந்துடுது. தக்காளி, மஞ்சத்தூள், கறித்தூள், காரம் கூட வேணுமுன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிறதால கொஞ்சம் குறைவாக தான் போடுறோம். மிளகு மிடித்து போடலாம். பிள்ளைகள் வாயில் வைக்க மாட்டோம் காரம் கூடணும். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போடுவோம். உப்பு, தூள் உப்பு, உப்பை பார்த்து அளவாக போடுங்க. உருளைக்கிழங்கு பிரடல் தயாராகிடுது. அம்மா கையை அதுக்கே வச்சுட்டு ஒரு இது இல்லையே ஒரு நாளைக்கு கையோ. என்ன பிஞ்சு வைக்கிறது விட்டுச்சு போய் வந்திருக்கு. ரெண்டு முக்கோணத்தையும் போடுவோம் கடைசியாக. நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னில் செய்து வச்சுக்கிறீங்க. டிசைனாக உப்பு போட மாட்டீங்களா? அது அடுத்தடி போடுவோம். சரி சரி.
பாருண்டைக்கு வருது அடிக்க எவ்வளோ குழைக்கிறோமோ அவ்வளோதான் மாசுட்டு பரவாயில்ல ஓ பாய் பாய் சொல்றீங்களா எங்கே போகிறீங்க உங்களை நாங்கள் பட்டீஸ் கிழங்கு ரொட்டி எப்படினாலும் சொல்லலாம் செய்து எடுத்துட்டோம் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி என்ன பஜ்ஜி என்ற தமிழ் பட்டீஸ் என்ற இங்கிலீஷ் அது கூட தெரியாது இன்னும் உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னு சொன்னால் தமிழ் பட்டீஸ் என்ற இங்கிலீஷ் அதுவும் அப்படியே அது படிச்சிருக்கணும் பாங்க கொண்டு வைக்கல சாப்பிடுங்க இவாள்கிட்ட சாப்பிட மாட்டாவே என்ன வாக்கு சொக்குல வந்து 7 ஊசி போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து 7 இடத்துல ஊசி போட்டுருக்கு வாக்குவத்தில் ஒரு காய் ஒன்று இருக்கு காய் ஒன்று ஒரு சின்ன வீக்கம் ஒன்று இருக்கு அந்த வீக்கம் பத்திரக்காண்டி ஊசி போட்டிருக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அந்த பக்கத்தால் சாப்பிடலாமா நான் சாப்பிட வேணாம் என்னம்மா சாப்பிடுவேன் என்னம்மா கொஞ்சம் சாப்பிடுவேன் இப்போ இந்த எங்களுக்கு வயிறு வலி அப்போ வயிறு வலிக்கும் முன்னா என்ன தந்தீங்க சாப்பிடலையே காய்க்கில் கடிச்சு கொடுக்குறீங்க அடே இதே கடிச்சு சாப்பிடக்கூடாது கறி எதை வைங்க பெருசு வைங்க நான் சின்ன எடுங்க கழியுங்க கறி ஒரு சேர்த்து கழியுங்க படவே கடிச்சு சாப்பிடுங்க எல்லாம் சரி உப்பு காணாது நான் வாயில வச்சு பார்க்கவும் உப்பு கொஞ்சம் காணா கறிக்கு கொஞ்சம் காணாது என்ன போட்டாது கறிக்கு காணாதுதான் போடணும் சரி உறவுகளே உங்களை பஜ்ஜி வந்து நல்ல சுவையாக இருக்கு உப்பு மட்டும்தான் கொஞ்சம் காணாது மற்றபடி எல்லாம் நல்ல இன்னும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வச்சு